வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி ஷாந்தாஸ் கேக்ஸில் உங்களுக்கு ஒரு புடிங் செய்து காட்ட போகிறேன். அதாவது இது கேக் பேஸ்ட் புடிங். ஸோ அதனால தான் இது ஷாந்தாஸ் கேக்ஸில் நான் செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது பட்டர் கேக். பட்டர் கேக் இது நான் க்ரம் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது உதுத்து வச்சுருக்கேன். இதில் 700 grams இருக்குது. இதுக்கு இன்னும் தேவையான முக்கியமான ஒரு பொருள் ஐசிங் சுகர், கொக்கோ பவுடர், பட்டர் இருக்குது, பால் இருக்குது, அப்புறம் ரைசின்ஸ் இருக்குது, இது கேஷ்யூ நட்ஸ், இது சுகர். இது தவிர இன்னும் 2 முட்டை உங்களுக்கு தேவை. வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பால் ஒரு கப்பில் இந்த சுகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை போட்டு முதல்ல நல்லா நீங்கள் கரைச்சிக்கணும். இதிலேயே நீங்கள் வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். வெனிலா இது கொஞ்சம் நிறையவே போடலாம். பாருங்கள், நான் 3 டீஸ்பூன்ஸ் வெனிலா சேர்க்குறேன். ஓகே, இப்போ இந்த பவுலில் இந்த பாலை நீங்கள் மெதுவாக ஊற்றணும். ஊற்றி இந்த கேக் க்ரம்ஸை அப்படியே சோக் பண்ணணும். நல்லா அந்த கேக் சோக் ஆகுறதுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் இப்படி அமர்த்தி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுருங்க, ஒரு 5 minutes அப்படி வச்சுருங்க. ஐசிங் 400 grams எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர், கொக்கோ பவுடர் 4 tablespoons. இதில் 2 முட்டை நீங்கள் உடைச்சி போடணும். அப்புறம் 100 grams பட்டர். இதுக்கும் ஒரு few drops vanilla essence. ஸோ இதை கொஞ்சம் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்குவோம். பார்க்குறதுக்கு சாக்லேட் ஐசிங் மாதிரி இருக்கும், ஆனால் இது சாக்லேட் ஐசிங் கிடையாது. இது சாக்லேட் சாஸ். ஏன்னா நாங்கள் இதில் ஃப்ரெஷ்ஷாக முட்டை போட்டிருக்கோம். நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அது மட்டுமல்ல, அந்த முட்டையுடைய மணம், அதாவது ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் முட்டை எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த முட்டை மணம் போயிடும். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே இந்த சாக்லேட் சாஸுடைய கலரே மாறுது பாருங்கள். இட்ஸ் லைட் கலராக வந்திருக்கு. ஸோ ஒரு டிசைட் செய்ததுக்கப்புறம் இது போல் ஒரு டிஷ்ஷில் நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அரேஞ்ச் பண்ணால் அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், உங்களுக்கு சர்வ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன நீங்கள் செய்து இதை எடுத்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அவ்வளோதான். இதில் குக்கிங் அது இது எதுவுமே கிடையாது. ஸோ முதல்ல நம்ம கேக்கை போடுவோம். அடியில் 2 to 3 tablespoons நீங்கள் போடலாம். ஸோ 2.5 போட்டிருக்கேன். இப்படி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து நீங்கள் இந்த சாக்லேட் சாஸை போடணும். ஸ்பூனால் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 ரைசின்ஸ், அதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ். என்ன செய்யுங்க, இன்னொரு ஸ்பூன் சாக்லேட் சாஸ். இப்போ இன்னொரு தடவை கொஞ்சம் ரைசின்ஸ், அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ். ஓகே, இவ்வளவே தான்.
பாருங்கள் சைட்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதே போல் மற்ற கிளாஸஸ்லேயும் நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள் ஜோரா கேக் புடிங் ரெடி ஆயிருச்சு. குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிசர்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.